பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என அகில இந்திய ஆதிவாசிகள் மகாசபா செயலாளர் எச்சரிக்கை. ஜெயங்கொண்டம் அருகே பழங்குடி இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இலவச வீட்டு மனை பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாவட்ட மாநாடு கூட்டத்தில் அச்சங்கத்தின் அகில இந்திய செயலாளர் பூபாலன் பேட்டியளித்தார். மேலும் தமிழக அரசு கொண்டு வந்த தெருக்களில் அடையாளப்படுத்தப்பட்ட சாதிப் பெயர்களை நீக்குவதற்கு கொண்டு வந்த அரசாணையை வரவேற்கிறோம் எனவும் பேட்டி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சார்பில் 2ஆம் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அகில இந்திய ஆதிவாசிகள் மகாசபாவின் அகில இந்திய செயலாளர் பூபாலன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருப்பதாவது: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளைய பெருமாள் நல்லூர் பள்ளிவிடை கிராமத்தில் வாழ்ந்த பழங்குடி இன மக்களின் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து 4.75 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நிலத்தை வருவாய்த்துறை கையகப்படுத்தியது. அந்த இடத்தை மீண்டும் இருளர் என மக்களுக்கு ஒதுக்கீடு செய்து இலவச வீட்டு மனை பட்டா வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலதரப்பு போராட்டங்களை நடத்திவிட்டோம். அதேபோன்று பழங்குடி இன இளைஞர்களுக்கு இடஒதுக்கீட்டில் வேலைவாய்ப்பு முன்னுரிமை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் தமிழக அரசு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாமல் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. தற்போது நடைபெற்ற மாநாட்டு கூட்டத்திலும் இதே கருத்தை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு மீண்டும் கொண்டு செல்ல உள்ளோம். எனவே பழங்குடி இன மக்களின் நலன் கருதி தமிழக அரசு உடனடியாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுவதற்கு காலதாமதப்படுத்தினால் அடுத்த கட்டமாக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி பெரும் திரளான போராட்டத்தை நடத்த உள்ளோம் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சாதிப் பெயர்களை நீக்குவதற்கான அரசாணையை வரவேற்பதாகவும், தெருக்களில் சாதிப் பெயர்கள் நீக்கிவிட்டு விடுதலை போராட்ட தலைவர்கள் பெயரை வைக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பூபாலன் அகில இந்திய செயலாளர், அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ். பொதுவாக சாதி பெயர் வரக்கூடாது என்பதை நாங்கள் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சமூகம் வரவேற்கின்றது. அது எந்த சாதியினராக இருந்தாலும் சரி, அது சாதியின் பெயரால் தெருக்கள் பெயர், ஊர்களின் பெயர், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களின் பெயர்கள் எல்லாம் சாதியை குறிப்பிடாமல் அவருடைய இயல்பான பெயரிலேயே வழங்குதல் என்பது தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் வரவேற்கக்கூடிய விஷயம். குறிப்பாக இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள், இந்த நாட்டு மக்களுடைய அடித்தட்டு மக்களுக்கு உயர்வுக்காக போராடியவர்களுடைய பெயர்களை வைப்பதில் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்துக்கு அந்த வித ஆட்சி. கூட்டணி என்பது அரசியல் கூட்டணி. அதில் நாங்கள் இன்றைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருக்கின்றோம். இருந்த போதிலும் ஒரு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அது தேவையான ஆவணங்களினுடைய அடிப்படையிலே தான் அது நடைமுறைப்படுத்தப்படும். அந்த அடிப்படையிலே பள்ளிவிடை கிராமத்திலே நாங்கள் வாழ்ந்ததற்கான பழங்குடி மக்கள் குறிப்பாக இருளரின பழங்குடி மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே மேற்படி நிலத்திலே வாழ்ந்த மக்கள் வாக்களித்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை பாராளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்களித்த அந்த மக்களுடைய வாக்காளர் பட்டியலை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே விண்ணப்பித்திருக்கின்றோம். அது கிடைக்கவில்லை. கிடைத்த பின்பு அந்த ஆவணங்களை தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிடம் சமர்ப்பிப்போம். அப்படியும் எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறாவிட்டால் தொடர்ச்சியான போராட்டங்களை நம்முடைய தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் அருமை தோழர் நாகராஜ் அவருடைய தலைமையிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் நடராஜன் அவருடைய ஒத்துழைப்போடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இருளரின பழங்குடி மக்களையும் பல்வேறுபட்ட பழங்குடி மக்களையும் திரட்டி மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். ஜா. பூபாலன், தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர்.